போலீஸ்காரங்க கை வாங்கு. சார் சார் கை வாங்குவ. வழக்கத்துல தான் சார் கை தூக்குனேன். எடுத்து பேசுற நீ. அப்படி உட்கார். என்ன முத்து, என்ன கேஸ்? நியூசன்ஸ் கேஸ் கண்ணா. இவருக்கு பெரிய வசாத நினப்பு. நம்ம ட்ரிப்ளிகன் சேகர் இல்ல, அவங்களே போட்டு அடிச்சிருக்கா. யாரு இந்த ஆளா? ஏயா, ஒரு 4 பேர் வந்து போற இடத்துல இப்படி வயசு பையன் அம்மனை குண்டியா உட்கார வச்சிருக்கீங்களே. இந்த செய்தி வெளியே தெரிஞ்சா நாளைக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? தப்பு பண்ண அடிங்க. ஆனா இப்படிலாம் பண்ணக்கூடாதுயா. சார் தான் அழாதடா. ஆம்பளை போய் அழலாமா? அசிங்கம் இல்ல. எதா இருந்தாலும் சமாளிக்கணும்டா. அட பகவானா நீயா? ஐயா, நானே உங்களை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏய்யா, அன்னைக்கு நான் அவனை அடிச்சுட்டேனே, வருத்தப்பட்டுட்டியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. வாங்க உட்காருங்க. என் பேத்தி நல்லா இருக்காளையா? நல்லா இருக்காயா. பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்றதுக்கு வீட்டில் உங்களை மாதிரி பெரியவங்க யாரும் இல்லையா. என் பொண்டாட்டி செத்து 10 வருஷம் இருக்கும். அடடா, தாயில்லா பொண்ணுங்களாச்சே, மனசு வந்துடக்கூடாதுன்னு நானும் எதுவும் சொல்றது இல்லையா. ஆனால் அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன அடித்தப்போ நான் அமைதியாக இருந்ததை பார்த்து அவள் புரிஞ்சுக்கிட்டாயா. ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீங்கள் இங்கே யார் கூட இருக்கீங்க? பேரன் கூட இருக்கேன்யா. கண்ணாடி கட்டடத்தில் பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குறியா. இன்னைக்கு கூட பீச்சை சுற்றி காட்ட கூட்டிட்டு போனியா. நான் பாட்டில் ப்ராக்கு பார்த்துக்கிட்டு என் பிள்ளைய தவற விட்டையா. பாவம் எங்கெல்லாம் தேடி அலைகிறானோ தெரியலையா. ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்கய்யா, உங்கள் பேரங்கிட்ட பேசலாம். அதை குறித்து வச்ச ரோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேயா. இந்த எம்ஜிஆர் ஐயப்பன் கோயில் இருக்கு, அதுக்கிட்ட கூட நான் போயிடுவேன். பழனி சார் இங்க வா. ஐயா எங்கே சொல்கிறாரோ அங்கே இறக்கி விட்டுரு. சரிங்க சார். சொல்டா. என் தாத்தாவை காணாண்டா, எங்கே போனாருன்னே தெரியல. என்னடா சொல்ற? ஹலோ ஹலோ. டேய் ஏய், எங்க தாத்தா வந்துட்டாரு, இரா கூப்பிட்றேன். சுதானமா போயா, வழி தெரியுமில, அந்த ஐயப்பன் கோயிலை பிடிச்சி அப்படியே நேரம் போயிரு. சரிங்க. சரி சரிங்க, வரேங்க. தாத்தா, என்ன போலீஸ் வண்டியில வந்து இறங்குற? அது நம்ம தோஸ்து வண்டி. தாத்தா, எங்க தாத்தா போயிட்ட? உன்னை எங்கெங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அந்த குதிரைக்கார போய் கொல்லத்தூரம் கொண்டு போயிட்டாயா. வந்து பார்க்குறேன் உங்களை காண. ஏயா, தாத்தனை காணி கொஞ்சம் என்ன பயந்துட்டியா? உங்களை விட்டு நான் எங்கேயா போயிடுவேன். சொல்லுங்க சார். தமிழ், நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண தெரியும்ல? ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன் சார். காலைல 10 மணிக்கு வந்து சப்மிட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அக்கா, இந்த தாத்தா நம்ம அப்பாவை அடிச்சவர்ல, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னல. இந்த தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்பாவை பலாருன்னு கணத்துலயே அரைஞ்சிட்டாரு. ஹலோ. உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயோ, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஏண்டா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முக்கியமான வேலை இருக்குங்கிற. ஷூ. உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணாரு? என்ன தைரியம் இருந்தா உன் தாத்தா என் அப்பாவை அடிச்சிருப்பாரு. ஏன் தாத்தா உன் அப்பா அடிச்சாரா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சென்னையில அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சு அடிக்கிற ஒரே ஆளு உன் தாத்தா தான். வேணா கேளு. என் அப்பாவை உன் தாத்தா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. இந்த மாதிரி நான் உன் தாத்தா கிட்ட நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியா? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு நான் முக்கியமா உன் தாத்தா முக்கியமா? ஷூ, விட்ரி, அப்புறம் பேசிக்குவோம். நான் முக்கியமா தாத்தா முக்கியமா சொல்லு. ஏய், எனக்கு என் தாத்தா தாண்டி முக்கியம். வயிறு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா. இனிமே நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. ஐ ஹேட் யூ. சே, இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்.
ராத்திரி பகலா உழைக்குது. மாமா தூங்குது. கொஞ்ச நேரம் தூங்குறாரா? சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி. பீச்சில் பார்த்த மாதிரி என் பிள்ளை சாப்பாடு மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கானே. நேற்று போல என் பிள்ளை சரியாக சாப்பிடல. இன்னைக்கு நல்லா சமைச்சு கொடுத்துடணும். பேசாமல் அடுப்பில் ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். குஞ்சினையா, என்னாச்சு தாத்தா? குஞ்சினையா, நான் பீச்சில் கேட்டேன்டே, எனக்கு இந்த சாப்பாடு மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன்ல, அதை நான் எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு பிரெட்டு செஞ்சு தரான்னு வச்சேன்யா. அது வேகலை. அது என்னன்னா சரி நம்ம இப்படி வச்சிடலான்னு வச்சேன். வெடிச்சிருச்சியா.